நருட்டோ ஷிப்புடன் சீசன் 11 எப்போ டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே அஃபிஷியலா யாருக்கும் தெரியல. ஒரு மிஸ்ட்ரியாவே தான் இருக்கு. நிறைய சேனல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டேட் ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம சேனல்லையும் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா டிசம்பர் லாஸ்ட் வீக் அப்படி இல்லைன்னா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வந்துரும்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி எந்த டேட்லயும் டெலிகாஸ்ட் ஆகல. ஸோ இன்னும் ஏன் நருட்டோ ஷிப்புடன் டெலிகாஸ்ட் ஸ்டார்ட் ஆகல, அப்படி இந்த பிரேக் எதுக்காக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாசிபிள் ரீசனோட நான் வந்திருக்கேன். வீடியோக்குள்ள போகுதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா 90% வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, முடிஞ்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு ரீமைண்ட் போனோம்னா இந்த பிரேக் ஸ்டார்ட் ஆன உடனே நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் கண்டிப்பாக ஷார்ட் பிரேக் கிடையாது, ஒரு லாங் பிரேக்காக தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன். பட் இவ்வளோ லாங்காக போகும் அப்படின்னு சொல்லி நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்ச உடனே டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் அப்படிதான் நினைச்சாங்க. பட் இப்போ வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகல. ஆஃப் இயர்லி லீவே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பொங்கல் லீவே ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா நான் போட்ட போன வீடியோல நிறைய பேர் நருட்டோ ஷிப்புடன் பிரேக் ரீசன் ஃப்ரீ ஃபயரோட அவங்க கொலாப் பண்ணது தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த கொலாப் பார்த்தீங்கன்னா ஜான் 10th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு நருட்டோ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. இதை பத்தி நான் என்ன யோசிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அது ரீசனா இருக்காதோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன் சொல்றேன்னா நானும் ஃப்ரீ ஃபயர் விளையாடி இருக்கேன். இப்போ இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா ஓஜி பிளேயர். பிகாஸ் சீசன் 1ல இருந்தே நான் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட கொலாப் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஒன் பஞ்ச் மேன் அனிமே கூட அவங்க கொலாப் பண்ணாங்க. அந்த சீசன் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். அப்போ டபுள் பேரல் கன் ஒன்று வந்துச்சு, ஒன் பஞ்ச் மேன் ஸ்கின்னோட. அந்த கன் கூட என்கிட்ட இருக்கு. அந்த கொலாபரேஷன் மட்டும் இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல் பார்ட்னர்ஸோட தான் கொலாப் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது இது டோக்கியோ 7 அந்த மாதிரி ஜாப்பனீஸ் கம்பெனியாக தான் இருக்கணும். ஸோ இதுக்கும் சோனிக்கும் எந்த அளவுக்கு சம்பந்தம் சொல்லி எனக்கு தெரியல. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேபி இப்படி ஒரு கொலாபரேஷன் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சோனி வேணா இந்த பிளான் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த கொலாபரேஷன் நடக்கும்போது நம்ம டெலிகாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா ரீச் இருக்கும் அப்படின்னு சொல்லி சோனியை வேணா திங்க் பண்ணிருக்கலாம். இது என்னோட ப்ரெடிக்ஷன் தான். இப்போ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த பிரேக்கு பாசிபிள் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போறதை கேளுங்க. நருட்டோ ஷிப்புடன் பார்த்தீங்கன்னா 221st எபிசோட் வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4th கிரேட் நிஞ்சாவா ஸ்டார்ட் ஆக போகுது. நருட்டோ யூனிவர்ஸ்ல இதுதான் பிக்கெஸ்ட் ஆர்க், எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்ல கொனாஹா வில்லேஜ் மட்டும் இல்லாம இந்த நருட்டோ யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா வில்லேஜஸும் காட்ட போறாங்க. அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஷினோபிஸ், ராய்காகே, காசேகாகே, சுச்சிகாகே எல்லாரும் வரதான் போறாங்க. தி கிரேட் மாதரா உச்சிஹா அவரோட என்ட்ரி வேற இருக்கு. அந்த என்ட்ரி நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அவர் வரும்போது அந்த சீன்ல என்ன நடக்கும், எத்தனை பேர் இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அவ்வளோ பேருக்கும் டப்பிங் கொடுக்கணும். புதுசாக நிறைய கேரக்டர் வரப்போகுது. அவங்க எல்லாருக்கும் புதுசாக டப்பிங் ஆர்டிஸ்ட்டை போடணும். ஏன்னா சோனியை பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான டப்பிங் தான் தந்துக்கிட்டு இருக்காங்க. கார்ட்டூன் நெட்வொர்க் மாதிரி ஒரே ஆள 3 கேரக்டருக்கு 4 கேரக்டருக்கு டப்பிங் பேச வைக்கிறது இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டருக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டை சோனியை போட தான் போகிறாங்க. ஸோ இவங்க நிஞ்சா வார் ஃபுல்லாகவே முடிக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ பெரிய பிரேக் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லா டப்பிங் ஆர்டிஸ்டையும் போட்டு டப்பிங் முடிக்க அவங்களுக்கு டைம் வேணும். அதனால தான் இந்த டைம்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன ரீசன் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே லாஜிக்கலா தெரியும். இப்போ நான் சொன்ன ரீசன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல வேற ஏதாவது ரீசனா இருக்குமா அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் போன வீடியோ நான் சொன்ன மாதிரி சீசன் 11 டப்பிங் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. எல்லா லாங்குவேஜும் முடிஞ்சிருச்சு. அவங்க ஈஸியா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் அதையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. எக்ஸாம் டைமும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் எல்லாரும் சொல்ற மாதிரி ஃப்ரீ ஃபயர் கொலாப்காக அவங்க வெயிட் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. பட் அது பாசிபிள் ரீசனா இருக்குமா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மா எனக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜனவரி 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் நருட்டோ கொலாபரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் இன்னும் கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா நருட்டோ ஷிப்புடன் அவங்க டெலிகாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்க மார்ச்ல பிரேக் விட்டே ஆகணும். ஏன்னா அப்போ பப்ளிக் எக்ஸாம்ல இருந்து எல்லா எக்ஸாமும் அப்படியே ஸ்டார்ட் ஆயிடும். ஏப்ரல் வரைக்கும் நடக்கும். ஸோ இப்போ அவங்க டெலிகாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் மார்ச் ஏப்ரல்ல கண்டிப்பா பிரேக் விட தான் போறாங்க. சொல்லவே வேணாம், ஐபிஎல் வேற ஸ்டார்ட் ஆயிடும். போன டைம் ஐபிஎல்லையே அவங்க பிரேக் எடுத்தாங்க. நருட்டோ ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை சோனியை இப்போ டெலிகாஸ்ட் பண்ணாம மே மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களோ என்னமோ தெரியல. இப்படி இவங்க இவ்வளோ லாங் பிரேக் எடுத்தா எப்போ இவங்க நருட்டோ ஷிப்புடன் முடிக்க போறாங்கன்னு தெரியல. வருஷ கணக்கை வச்சு ஓடிட்டே தான் இருக்கணும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜனவரி மந்த்ல நருட்டோ ஷிப்புடன் டெலிகாஸ்ட் ஆகுமா, இல்லைனா ஆனுவல் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க டெலிகாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.